வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அசத்தலா அல்லது அசட்டையா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த கேள்வி எழுந்ததற்கான காரணம் என்ன? தமிழக காவல்துறையால் மிக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் மற்றும் போலீஸ் பகுதியின் பெயரிலேயே போலீஸ் பகுதியின் என்று பெயர் வைத்ததோடு 3 பேருமே கடுமையாக தேடிக்கொண்டு வந்தால் தமிழகம் முழுவதும் அண்டை மாநிலங்களில் கூட தேடுதல் வேட்டை நடந்தது. சமீபத்தில் ஆந்திரா எல்லையில், தமிழக ஆந்திரா எல்லையில் இருக்கக்கூடிய புத்தூர் என்ற இடத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். போலீஸ் பகுதியில் அதற்கு ஒரு நாள் முன்னதாக கைது செய்யப்பட்டார். எங்கு கைது செய்யப்பட்டார் என்பது விவரம் அறிவிக்கப்படவில்லை. அவர் கொடுத்த தகவலின் பேரில் மற்ற 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்று தெரிய வருகிறது. இது தமிழக காவல்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரைஸ் கேட்ச், ஒரு கிடைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்று பார்க்கப்படுகிறது. இந்த 3 பேரை பிடித்து விட்டதோடு ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்குக்கு நிம்மதி ஏற்பட்டுவிட்டதா? மற்ற கொள்ளைகள் பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லையா? அல்லது இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய திருப்புனை என்பது வீரப்பன் பிடிபட்டது போல சுட்டுக் கொல்லப்பட்டது மிக முக்கியமான ஒரு திருப்புனையாக பார்க்க வேண்டுமா? இதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன, அடுத்த பரிணாமம் என்ன, இது எந்த வகையில் போய் சென்று சேரும், இதற்கு தமிழக காவல்துறை என்ன செய்ய போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம், இது மற்ற பரிமாணங்கள் என்ன என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் தொடர்ந்து இந்து இயக்க பிரமுகர்களும் பாஜகவின் தலைவர்களும் கொலை செய்யப்பட்டு வந்தனர். நாகர்கோவில், வேலூர், சேலம் என ஆங்காங்கே இந்த கொலைகள் அரங்கேறி வந்த நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சவாலாகி போனது காவல்துறைக்கு. ஆனால் தமிழக முதல்வர் தீவிரவாதிகளை பிடிக்க சிறப்பு தனிப்படை அமைத்து முடுக்கிவிட்டதை தொடர்ந்து தற்போது பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த போலீஸ் பக்ருதீன் முதலில் பிடிபட்டார். அவரை தொடர்ந்து ஆந்திராவின் புத்தூரில் தங்கியிருந்த பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோரை போலீசார் வீர தீரத்துடன் போராடி பிடித்துள்ளனர். அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தில் சமீப காலமாக தீவிரவாத நடவடிக்கைகள், கொலைகள் அதிகரித்து வருகிறதா? இன்னும் அபுபக்கர் சித்திக் போன்ற சில தீவிரவாதிகள் நீண்ட காலமாக தலைமறைவாக செயல்படுகின்றனர். இச்சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் மாநில அரசுகளுக்கு அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்யாதீர்கள் என கூறியதும் அது பாஜகவால் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது. சமீபத்தில் ஒரு சில முஸ்லிம் அமைப்புகள் காவல்துறையினர் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை தேவையில்லாமல் சந்தேகிப்பதாகவும் அவசியமில்லாமல் கைது செய்வதாகவும் கூறி போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டுமென்றால் காவல்துறைக்கு சுதந்திரம் தர வேண்டும். அரசியல் சர்ச்சைகளால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு விடலாகாது என்ற வாதங்கள் ஒருபுறம் வலுக்கிறது. அதே சமயம் அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் மாறுவார்கள் என்ற வாதங்கள் மறுபுறம் வலுக்கிறது. சட்டம் ஒழுங்கை சமாளிக்கும் நடவடிக்கைக்கு ஜாதி மத சாயம் பூசப்படுகிறதா? இத்தகைய கோரிக்கைகள் இல்லாவிட்டால் கட்டுப்பாடு இழந்து விடுமா காவல்துறை? ஜாதி சாயம் பூசப்படுகிறதா என்பது ஒரு பிரதானமான கேள்வி. ஜாதி சாயம் மட்டுமல்ல, மதச்சாயம் கூட பூசப்படுகிறதா? தீவிரவாதத்துக்கு நிச்சயமாக மதம் இருப்பதாக யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் உள்துறை அமைச்சர் ஒரு முறை சொன்னபோது இந்துத்துவம் என்று சொன்னபோது வெகுண்டெழுந்தனர். அதே சமயம் முஸ்லிம் தீவிரவாதம் என்ற வார்த்தை அடிக்கடி நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கோம் என்பதை மறந்துவிட முடியாது. இஸ்லாமிய தீவிரவாதமும் இந்து தீவிரவாதமும் மதத்தின் பெயரால் நடத்தப்பட்டால் அப்படி சொல்லலாமே தவிர, அது சொல்லாமலே எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதத்தை நோக்கி சென்றால் நிச்சயமாக எந்த மதமும் அதை அனுமதிக்காது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய நிலைமை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அசட்டையாக இருக்கிறதா அல்லது அசத்தலாக இருக்கிறதா என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சி நாம் விவாதம் நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போலவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் புரொஃபசர் டாக்டர் ஹாஜா கனி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை போலவே ஓய்வு பெற்ற காவல்துறை சூப்பரண்ட் காவல் கண்காணிப்பாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். உங்கள் 3 பேர் நிகழ்ச்சி வரவேற்கிற நண்பர்களே, நான் முதல்ல ஹாஜா கனி அவர்கள்ட்ட இருந்து அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தமிழக காவல்துறை மிகப்பெரிய ஒரு நிம்மதியான நிலையை இழந்திருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். இந்த 3 கைதுக்கு பிறகு டிஜிபி வெளியிட்ட அறிக்கையில கவனமான வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தாலும் கூட ஒரு நிம்மதி அவர்கள்ட்ட பார்க்க முடியுது. ரொம்ப நாளா தேடப்பட்டு வந்த ஒரு விஷயம். இது ஒரு பிரைஸ் கேட்ச் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. உங்களுடைய பார்வையில இந்த 3 பேரோட கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 3 பேரை கைது செய்து தமிழக காவல்துறை நிம்மதி அடைந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் கடந்து போக வேண்டிய நெடிய தூரம் அவர்கள் முன்னால் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக தொடங்கினீர்கள். தீவிரவாதத்தை எந்த மதமும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
எந்த மனித சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக அழுத்தந்திருத்தமாக ஆணித்தரமாக முன்வைக்கின்ற ஒரே கருத்து, எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் மதச்சாயத்தை பூசி விடாதீர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுங்கள். இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு கூட ஒரு பிரபல நாளேட்டிலே வந்திருக்கின்ற ஒரு பேட்டி, இந்த போலீஸ் பகுதியினுடைய உறவினர்கள் அளிக்கின்ற பேட்டி, சமுதாயம் கூட எங்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லையே, நாங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் தானே இருக்கின்றோம், பல அவதூறுகளுக்கு ஆளாகி இருக்கின்றோமே என்று சொல்லியிருக்கின்றார். ஒருவர் குற்றம் செய்தால் அவருடைய குடும்பத்தினரை தண்டிப்பது ஒரு கொடுமையான செயல். இந்திய அரசியல் சாசனம் தடுக்கிறது. குடும்பத்தையே தண்டிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயம், அவருடைய பெயர், அவருடைய வேர், இதையெல்லாம் கண்டுபிடித்து ஒரு சாயம் பூசுவது முதலிலே தவிர்க்கப்பட வேண்டும். எந்த சமூகமும் பயங்கரவாத செயலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் சொல்லாமல் எப்படி விசாரணை பெயரை சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மதத்தில் முஸ்லீம் தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம், இந்து தீவிரவாதம், இந்து பயங்கரவாதம் எல்லாமே தவறு. ஒரு பயங்கரவாதிக்கு பின்னால் ஒரு சமூகத்தை சேர்த்து விடாதீர்கள். அதே நேரத்தில் எல்லாருக்கும் சமமான நீதிமுறையை கொடுங்கள். இந்த 3 பேர் கைது என்பது மிக வேதனையோடு இங்கே பதிவு செய்ய வேண்டியது. பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக கட்டுரைகளை எழுதி தள்ளுகின்றன. அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது என்பது கேள்விக்குறி. கோடிக்கணக்கான ரூபாய் எவ்வளவு பொய் இருக்கிறது என்று உங்களுடைய சந்தேகம்? அதாவது அவர்கள் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தி நியாயமான விசாரணை நடத்தி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இது ஏதோ ஒரு பயங்கரமான கதைகள் எல்லாம் பின்னி கோடிக்கணக்கிலே வெளிநாட்டு பணம் பிடிபட்டது என்று ஒரு பத்திரிகை எழுதியிருக்கின்றது. அதை பற்றி காவல்துறையில் எந்த தகவலும் இல்லை. பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்லிக்கொண்டே கைதானார் ஒருவர் என்று சொன்னார்கள். மற்ற பத்திரிகையிலே செய்தி இல்லை. இது ஏதோ நரேந்திர மோடிக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதை இங்கே அமைக்கப்பட்டு விட வேண்டும், ஒரு பதற்றம் உருவாக்கப்பட்டு விட வேண்டும். இல்ல அரசியல் சூழலுக்கு ஏற்ப சமூகத்தினுடைய செயல்கள், சமூகத்தினுடைய சூழல் தயாரிக்கப்படுகின்றதோ என்ற அச்சம் இன்றைக்கு உருவாகும். நான் திரு கனராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டே அவர்கள் இந்து தீவிரவாதம் RSS பாஜக முகாம்கள்ல நடக்குதுன்னு சொன்ன போது ஒரு மிகப்பெரிய இது இருந்தது. ஆனா நீண்ட நாட்களாகவே பத்திரிகைகள் கூட அந்த மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதம், இந்து பயங்கரவாதம் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்த மாலேகாம் கொலை வழக்குல குண்டுவெடிப்புல நடந்தது 2 விதமா அந்த மதத்தோடு அடையாளப்படுத்தி வருது. நம்ம நிச்சயமா மதத்தோடு அடையாளப்படுத்த ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சகோதரி கூட அருமையா சொல்லியிருந்தாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி நிகழ்ச்சியில போட்டிருந்தோம். ஒருத்தர் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் கூட அவர் ஒரு பயங்கர செயல்களில் ஈடுபடுவார்னா அவர் எங்களுடைய மதம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லியிருந்தார். எந்த மதத்துக்கு அதே நிலைமைதான். ஆனா அரசியல்வாதிகள் இதை மதச்சாயம் பூசி குளிர்காய நினைக்கிறார்களா? இல்ல, அதாவது பொதுவா இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஷிண்டே ஆரம்பத்தில் அப்படி சொன்னதுக்கான காரணம், ஒரு 3 வழக்குகளில் முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக சம்ஜதா எக்ஸ்பிரஸ், மாலேகா, அதே போல மெக்கா மஸ்ஜித், இது 3லையும் முதல்ல கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம் இளைஞர்கள். ஆனா அதுக்கு பின்னால உண்மை கண்டுபிடிக்கப்படுகிற போது அது என்ன வெளியே வந்ததுன்னா, இந்து தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அபினவ் பாரத் பின்னால இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்து தீவிரவாதம் நீங்க சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. அவங்க இல்ல, அவங்க சொல்லக்கூடாது நம்ம விரும்புறோம். இல்ல சொல்ற, அதாவது நீங்க ஒரு தனிநபராக இருக்கிற போது, இப்போ நீங்க ஜமாத்தி, நீங்க லஷ்கர் இ தொய்பா, அதுல வேற யாருமே இல்ல, முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்காங்க. அபினவ் பாரத்ல யார் இருக்கா? முஸ்லிம்கள் இருக்காங்களா? கிடையாது. இந்த மதச்சாயம் பூசக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரு மதத்தின் பெயரால் ஒரு தீவிரவாதத்தை ஒரு அமைப்பு நடத்தினால் அந்த பிரச்சனையை நீங்க அப்படி பத்திரிகை முஸ்லிம் தீவிரவாதம் சொல்லலாம். இல்ல நான் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீங்க இப்ப இந்து தீவிரவாதம் சொன்னீங்க, அவங்க பின்னால கண்டுபிடிச்ச போது நாங்க யாரு அப்படின்னு அவங்களை அடையாளப்படுத்திக்கிட்டதுல இருந்துதான் நான் சொல்றேன். அதே போல ஜாமியா டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்கிற அமைப்பு ஒரு 16 வழக்குகளில் முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு பின்னால அவங்க 14 வருஷம், 18 வயசு 19 வயசுல அவங்களை கைது செய்து கொண்டு போறாங்க.
விசாரணை கைதிகளாக 10 வருஷத்திலிருந்து 14 வருஷம் அவங்க உள்ள இருக்காங்க. பிறகு கோர்ட் வந்து போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி விடுவிக்கல, இவர்களை இப்படி கைது செய்ததே தவறு என்று கோர்ட் சொல்லி விடுவிச்சது. என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவா அந்த சட்டம் என்னன்னா, மீது எல்லா சட்டத்திலையும் குற்றம் ஒருவர் மீது சாட்டப்பட்டால் போலீஸ் தான் அதை நிரூபிக்கணும். ஆனா இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு, அதுல என்னன்னா, என் பேர்ல குற்றம் சுமத்திட்டாங்கன்னா நான் தான் இல்லைன்னு நிரூபிக்கணும். நான் ஜெயிலுக்குள்ள இருப்பேன், இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பட்டியலையே எங்க கட்சி வந்து பிரசிடென்ட் சந்திச்சு கடந்த அக்டோபர் மாதம் இது போன்ற பிரச்சனைகளை வந்து தவறாக வந்து கைது செய்யப்பட்டதுனால அந்த ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா தவறாக கைது செய்யப்படுவது வந்து இது போன்ற சில குறிப்பிட்ட மதத்தை, சில குறிப்பிட்ட பிரிவினரை சார்ந்த வழக்கில் மட்டும்தான் இருக்கிறதா? தாக்கிருட்டினன் கொலை வழக்கு நடந்தபோது அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்ப தாக்கிருட்டினன் தற்கொலை செய்து கொண்டாரா, அவரை கொன்றது யார் என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்வார்கள்? வழக்கில் தவறாக கைது செய்யப்படுவது வந்து பிழையாக நடக்கிறதா அல்லது உள்நோக்கத்தோடு நடக்கிறதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிற நண்பர்களே. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அசத்தலா அசட்டையா என்பது பற்றி விவாதித்து வருகிறோம். அதற்கான காரணம் 3 பேர் கைது செய்யப்பட்ட வாரம். போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் அண்ட் ஃபன்னா இஸ்மாயில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரைஸ் கேஸாக பார்க்கப்படுகிறது. நான் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமானது. நீங்க வந்து காவல்துறையில் இருந்தவர், நீங்க எஸ்பியா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க. நிறைய விமர்சனங்கள் 2 தரப்பு வைக்கப்படும், பொதுமக்கள் தரப்புலையும் வைக்கப்படும், நிறைய சந்தேகங்கள் வைக்கப்படும். எல்லாத்துலயுமே அதிகமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாறது காவல்துறை தான், கடினமான பணியாக இருந்தாலும் கூட. ஏன்னா நிறைய மாற்றி மாற்றி பண்ணிடுறாங்க, முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழக்கை கைது செய்யறாங்க அப்படின்றான். இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் வந்து எப்படி நடத்துறீங்க? இந்த தவறுகளும் குற்றச்சாட்டுகளும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கவனமான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்லாட்டி எப்படி போதோ அந்த விளக்கம் திசையில போயிடுறது, அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணுமோ சமாளிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குதா? அப்படி கிடையாது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கேசஸ். ஒரு கேஸுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேசஸ். அந்த இண்டிவிஜுவல் கேசஸ்ல வந்து தேர் இஸ் a கிரைம், ஒரு குற்றம், ஒரு இடத்துல குற்றவாளி. இது ரெண்டையும் இணைக்கிறது தான் விசாரணை அதிகாரி. காவல்துறை கிடையாது, விசாரணை அதிகாரி. ஒரு வழக்குக்குமே ஒரு விசாரணை அதிகாரி இருப்பார். பேப்பர்ல போடும்போது தமிழக காவல்துறை, தமிழக காவல்துறைன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த சம்பவம் நடந்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அல்டிமேட்டா அவர் தான் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு. கோர்ட்ல நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல போறது அவர் தான், சாட்சிகளை வந்து ஆஜர்படுத்த போறது அவர் தான், எல்லாமே அவர் தான். சோ அந்த கிரைமையும் கிரிமினலையும் லிங்க் பண்றதா இன்வெஸ்டிகேஷன். எந்த கிரிமினலுமே வந்து சாட்சியை வச்சுட்டு வந்து குற்றத்தை செய்ய போறது கிடையாது. எந்த கிரிமினலுமே செய்ய போறது கிடையாது. ஒரு பிளான்ட் கிரைம் எதுவுமே வந்து அவன் வந்து சாட்சி இல்லாம தான் செய்வான். சோ இட் இஸ் ஃபார் த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், இவனை கொண்டு போய் அந்த கிரைம்ல லிங்க் பண்ணுவார். எப்படி? சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன், கன்ஃபெஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அவைலபிள் அட் தி சீன் ஆஃப் கிரைம். இந்த மாதிரி 17-20 வகையான தடயங்கள் இருக்கு. அந்த தடயங்கள்ல ஏதாவது தடயம் இவனுக்கு பொருந்துதான்னு பார்த்து அந்த இதுல வந்து இவனை லிங்க் பண்ணி அதுல வந்து கொண்டாந்து விடுவார். நம்ம ஊர் சட்டம் எப்படி சொல்லுது? burden of proof with the prosecution. சார் சொன்னார் அந்த ஒரு ஆக்ட்ல வேணா burden of proof with the accused. burden of proof with the accused யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே அப்படிதான். burden of proof வந்து with the accused தான், குற்றவாளி தான், நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லணும். ப்ராசிக்யூஷன் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு பேசாம உட்காந்துருப்பான். நம்ம நாட்டில் ஒண்டிதான் இவன் வந்து குற்றம் செஞ்சவன் வந்து இவன் குற்றம் செஞ்சான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். மிக கடினமான வேலை விசாரணை அதிகாரி. எந்த நாட்டில் வந்து குற்றவாளி தான், குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கிற சட்டம் எந்த நாட்டில் இருக்கு? அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது வந்து லெட் மீ ஃபினிஷ் மை ஆர்குமெண்ட். சார் வாய்ப்பு வரும்போது சார் பேச ப்ளீஸ். burden of proof with the prosecution, burden of proof with the accused. burden of proof with prosecution யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இன்று வரைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. burden of with the accused, குற்றவாளி தான் நான் வந்து குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும். ஆனா நம்ம நாட்டில் குற்றம் செஞ்சவர் ஜாலியா உட்கார்ந்துருப்பாரு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் வந்து இவர் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணும். இல்ல, ஆனா நம்ம ஊர் சட்டம் நீங்க சொல்ற மாதிரி வந்து குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவர் வந்து குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதனால இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு வந்து இங்க பர்டன் ஜாஸ்தி. சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சில வழக்குகள் எந்த விசாரணை அதிகாரியும் வந்து குற்றவாளியை தப்பிக்க வைக்கணும் செய்ய போறது கிடையாது.
எந்த ராங்கா ஒரு அக்யூஸ் இம்ப்ளிகேட் பண்ணவும் முடியாது. இப்போ ஒரு விசாரணை அதிகாரி வந்து நிறைய போரத்தில் வந்து முக்கியமா மீடியா நிறைய ஈவன் வந்து ஒரு விசாரணை அதிகாரி மேல் லெவலில் சுப்பீரியர் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் நிறைய ஸ்க்ரூட்டினி இருக்கு. ராங் அக்யூஸ்லாம் இம்ப்ளிகேட்லாம் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி பயங்கர ஸ்க்ரூட்டினி இருக்கும். அதெல்லாம் பண்ணி தான் அதில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இது என்ன ஆகும்னா நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் வரும்போது நீதிப்படி நியாயப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஜுடிஷியல் அண்ட் ஜுடிஷியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் நீதிப்படி, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் நியாயப்படி. நீங்க கூட பார்த்துருப்பீங்க செஷன் கோர்ட்ல வந்து தண்டனை கேஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் விட்டுருவான். ஸோ நீதிப்படி நியாயப்படி தான். ஸோ நீதிப்படி ட்ரையல் கோர்ட் வரைக்கும் தான் அந்த நீதிப்படி அவைலபிள் மெட்டீரியல் யார் சாட்சி என்ன சொல்றான் மேலே போகும்போது நியாயப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த பர்டிகுலர் மதம் பர்டிகுலர் குற்றவாளி இல்லாமல் நான் சொல்ற கருத்து எல்லாமே பொதுவான கருத்து. இப்போ இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் இட் இன்வால்வ்ஸ் கிரிமினல்ஸ். என்னுடைய 38 வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்தேன். நான் 43 மர்டர் கேஸோட விசாரணை அதிகாரி. 40 பேருக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், 2 பேருக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல வந்து எந்த மதம் எந்த ஜாதியெல்லாம் கிடையாது. குற்றவாளி, குற்றம், விசாரணை அதிகாரி, கோர்ட், நீதிமன்றம், அவ்வளவுதான். சிம்பிள். இது வரைக்கும் தான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் இப்போ 2000க்கு அப்புறம் இந்த மீடியா கிளேர் அண்ட் மாஸ் மீடியா அந்த செல்போனுடைய இன்வேஷன் இதெல்லாம் வந்தது பிறகு எல்லாத்துக்குமே ஹைப் கிடைச்சிச்சு. எல்லா கேஸுக்கும் ஹைப் கிடைச்சிச்சு, குற்றவாளிக்கு ஹைப் கிடைச்சிருச்சு, கம்ப்ளைண்ட்டுக்கு ஹைப் கிடைச்சிருச்சு. ஹைப் கிடைச்சதுனால எல்லாம் பெருசா பூதாகாரமா தெரியுதே தவிர, ஆனால் விசாரணை அதிகாரியாகப்பட்டவன் அவன் ஆல்வேஸ் ஒரு லோ ப்ரொஃபைல்ல உட்கார்ந்து அவன் வேலையை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா நீதிமன்றத்தை வந்து குற்றம் செய்தவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், குற்றம் செய்தவன் எந்த குற்றம் யார் குற்றம் செய்தாலும் சாட்சியை செய்ய மாட்டாங்க. நீதிமன்றத்தில் போய் இவர் தான் குற்றம் செய்தார்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அதிகாரி யாரு? அந்த விசாரணை அதிகாரி. நிச்சயமா காவல்துறைக்கு தான் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நான் திரு ஹாஜாக்கனி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து இந்த காவல்துறை நடந்து கொண்ட விதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கேமரா முன்னாடி நடந்ததா இருக்கு. போலீஸ் பக்ருதீன் கைது செய்யப்பட்டது எப்படி நான் தெரியாம இருந்தா கூட மற்ற 2 பன்னா மாலிகாரட்டும், பிலால் இஸ்மாயில் ஆட்டும், பிலால் மாலிகாரட்டும், பன்னா இஸ்மாயில் ஆட்டும், அவங்க 2 பாத்தீங்கன்னா பொதுமக்கள் முன்னிலையில வீடியோ கேமராக்கள் முன்னிலையில தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த சேதாரம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஆக்டோபஸ் எல்லாம் கூட்டு வந்திருந்தாலும் கூட கடுமையான கிட்டத்தட்ட ஒரு ராணுவம் போல ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் கூட அவர்கள் வந்து சரணடைய வைக்கிறதுக்கான முயற்சியா இருந்தாங்க. தொடர்ந்து அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, வர சொன்னாங்க, சரணடைய வச்சு சாப்பாடு கொடுத்தா இருக்காங்க. இந்த அரஸ்ட் நடத்தப்பட்ட விதம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்குதா? நிச்சயமாக. எங்கு பார்த்தாலும் படங்களை ஒட்டி வைத்து தேடல் வேட்டை என்ற பேரில் மக்கள் ஒரு பதற்றத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு கைது நடந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் தமிழக காவல்துறை ஒரு விஷயத்துக்கு பாராட்ட விரும்புகின்றேன். கோயம்புத்தூர்ல சங் பரிவார இயக்கங்கள் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல அவர்கள் வீடுகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த வழக்கை மிகச்சரியாக விசாரித்து மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல இதற்கு முன்னால் நடந்த படுகொலைகள், இந்த பாஜக தலைவர்கள், இந்து இயக்க தலைவர்கள் படுகொலைகள்ல இப்பொழுதுதான் போலீஸ் பக்ருதீன் எல்லா கொலையும் செய்ததாக ஒத்துக்கொண்டார் என்று பத்திரிகையில் வருதே தவிர இதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை அந்த படுகொலை செய்யப்பட்ட 6 பேருக்கும் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கொலை பெற்று டிஜிபி அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்து இயக்க தலைவர்கள்லாம் இஸ்லாமியால தான் கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த போது டிஜிபி வாலண்டியரா முன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு வந்து அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய முன்னுரோதம் காரணமாக வட்டி பிரச்சனை எல்லா மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க. ஆனா ஒரு 3 பேரை பத்தி அவங்க சொல்லல. வெள்ளையப்பன் கொலை, வேலூர் வெள்ளையப்பன் கொலையாகட்டும், ஆடிட்டர் ரமேஷ் கொலையாகட்டும், இன்னொரு பரமக்குடியில் ஒருத்தர் நினைக்கிறேன். நேர்மையான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதானே தவிர. அதுதான் என்னோட கேள்வி. என்னோட கேள்வி அந்த 5 பேருக்கு 6 பேருக்கு அவங்க சொல்லி இவங்க எல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க சொன்ன போது அது வந்து நேர்மையான முறையில் சொல்றேன். நீங்க போலீஸ் பக்ருதீன் கைதை நேர்மையான முறையில் சொல்வீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போது கைது நடந்திருக்கின்றது, விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் என்றுதான் நாங்க சொல்ல முடியும். மற்ற 11 வழக்குகளிலும் கைது மட்டும் தான் நடந்திருக்கு. எதுலயுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு யாரும் தண்டனை அனுபவிக்கவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் பக்ருதீனை கைது தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியை காவல்துறை கைது செய்யத்தான் செய்யும். கைது செய்து விசாரணை நடத்தட்டும், நியாயமான முறையில் விசாரணை நடத்தி அதற்கான முடிவை காவல்துறை அறிவிக்கட்டும். நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினா நான் கூடுதலா தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க வந்து மற்ற வழக்குல சிறப்பா பயன்படுத்தி சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்கன்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சீங்க. இல்ல இதுலயும் சிறப்பில்லை என்று சொல்ல வரவில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்னவென்றால் காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும், செய்யட்டும், நியாயமாக செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற அவர்கள் பணியை செய்வதில் யாரும் குறுக்க நிற்க போவதில்லை. ஆனால் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் என்பதுதான் நம்முடைய விழுமியம்.
அது நடந்திருக்குதான்னு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழக காவல்துறை விட்டுருங்க. இந்த தோழர் மிக அருமையாக UAPA என்று சொல்லக்கூடிய சட்டத்தை சொன்னார்கள். அந்த சட்டத்தின் கீழே 2 இளைஞர்கள் 2009 கைது செய்யப்படுகிறார்கள். ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஜாவித் என்ற ஒரு இளைஞரும் ஆஷிக் அலி என்ற ஒரு இளைஞரும் கைது செய்யப்பட்டார்கள். என்ன குற்றம் தெரியுமா? சுதந்திர தினத்தை சீர்குலைக்க சதி செய்தார்கள் என்பதுதான் அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. அவர்கள் தங்களை குற்றவாளி இல்லை என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கடுமையான சூழ்நிலையில் அடைக்கப்பட்டு 2013 இப்போது செப்டம்பர் 26ஆம் தேதி இவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று வெளிவந்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் புரோஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, அபினவ் பாரத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா, ராணுவத்தினுடைய ஆயுதங்களை, ராணுவத்தின் தளவாடங்களை பயங்கரவாத இயக்கங்களுக்கு, சங் பரிவாரத்தில் சார்ந்த பயங்கரவாத இயக்கங்கள், அபினவ் பாரத் போன்ற இயக்கங்களுக்கு கடத்தினார் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. திரு ஹேமந்த் கர்கரே கண்டுபிடித்தார். ஸ்ரீகாந்த் புரோஹித்துக்கு இன்று வரை அரசாங்க சம்பளம் போய்கொண்டிருக்கின்றது. அதுபோல ஒரு குற்றச்சாட்டு மிர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, DRDO என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்திற்கான அறிவியல் பிரிவிலே விஞ்ஞானியாக பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு அறிவியலாளர் மிர்சா என்பவரை கைது செய்தார்கள். கைது செய்த உடனேயே அவர் வேலை நீக்கம் செய்யப்படுகிறார். சம்பளம் நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னும் அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் சில காலத்துக்கு முன்னாடி ஹிந்து பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியது. அண்டர் ட்ரையல்ஸ் என்று சொல்லக்கூடிய விசாரணை கைதிகளிலே மிக பெரும்பான்மையானவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து நிறைய பேர் இருக்கிறாங்க, மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆதாரத்திற்கு ஸ்கேப் கோட்ஸ் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய வால்யூமஸ் புக். அது தவறான கைதுகள் நடப்பதில்லை என்று சொல்லவில்லை. தவறான கைது நடப்பதில்லை என்று நான் சொல்ல ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. நம்ம தவறான கைது நடப்பதில்லை என்று நிச்சயமாக யாருமே சொல்ல முடியாது. காவல்துறையில் அப்படி சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு சின்ன சின்ன வழக்குகள்ல ஒரு தவறுகள் நடக்கலாம். மிகப்பெரிய வழக்குகள், மிகப்பெரிய பின்னணி கொண்டவை, மிகப்பெரிய குற்றச்சாட்டு காலாவை தோழர் சொன்னது போல இது ஒரு தேச விரோத குற்றங்கள் போன்ற வழக்குகளில் கூட தவறான கைதுகள் எப்படி நடக்க முடியும்? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அசத்தலா அசட்டையா என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கனகராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். முதல் இடைவெளிக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி விடுவிக்கப்பட்டவர்கள், சகோதரர் கூட சொன்னார் அந்த மாதிரி இந்த கேஸ்ல இவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு. இப்படி ஒரு கேஸ்ல கைதாயிட்டு விடுவிக்கப்படுறதுங்கிறது நிறைய அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான். நிச்சயமா தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதும் கூட. ஆனா இது எல்லாமே உள்நோக்கத்தோட நடக்குது. இவர்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கறனால கைது செய்யப்படுறாங்க, இவர்கள் தலித்துகள் அப்படிங்கறனால கைது செய்யப்படுறாங்க, இவர்கள் பிற்படுத்தப்பட்ட அப்படி இருக்க முடியுமா? ஒரு கைது நடக்குன்னா அது அந்த விசாரணை அதிகாரியோட தவறு அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட முடியாமல் போயிருக்கலாம். 2 வாய்ப்புகளுமே இருக்கக்கூடியது. ஆனா இவங்க உள்நோக்கத்தோட செய்யறாங்க, நம்ம எப்படி பொத்தாம் புதா சொல்லிட முடியும்? அதாவது நான் இப்போ சொன்னதெல்லாம் சென்சிட்டிவ் கேஸ் உங்கள்கிட்ட. அதாவது இந்தியா முழுவதும் கவனித்த வழக்குகளில் எப்படி தவறானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி தவறானவர்கள் கைது செய்யப்படுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள் என்பதும் அதோட அர்த்தம். சார் சொன்னாரு போலீஸ் எப்போதுமே நாங்க ஒன்றும் தப்பு பண்றதில்லை அப்படின்னு சொல்லி. அதுல நான் சொல்ல விரும்புற விஷயம், நம்ம ஊர்ல நியாயப்படி எல்லாம் ஒன்றும் தீர்ப்பு வழங்குறது இல்லை. நம்ம ஊர் சட்டப்படி தான். எதுக்காக திருடினார், திருட்டினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் ஒருத்தரை தீர்ப்பளிக்கிறது இல்லை. நீங்க கேட்டது மாதிரி எனக்கு தெரிஞ்சு குற்றவாளிதான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற சட்டம் எங்கேயும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஐரோப்பாவில் இருக்கிறதா சொல்றாரு, நான் செக் பண்றேன். ஆனா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற வழக்கு வாச்சாத்தி வழக்கு. அந்த வழக்கில் ஈடுபட்ட அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் இறந்தவர்கள் உட்பட குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு எவ்வளவு தூரம் போராட வேண்டியிருந்தது. அந்த கிராமம் மலையில் இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்க கட்சியுடைய செயலாளர் ஏ நலசிவன் அதை சொன்னார். இல்ல, நான் என்னோட கேள்வி என்னன்னு, அந்த வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள்ல அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு பார்க்காம அவர் இன்ன பிரிவை சேர்ந்தவர் என்பதற்காக கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த கருத்தை எப்படி இல்ல, அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வழக்கில் கிடைக்கக்கூடிய துப்பு அதை நோக்கி சென்றிருக்கலாம், தவறா இருக்கலாம், இல்லன்னு சொல்ல நானு. அது இல்ல, நம்ம நாளைக்கு விடுவிக்கப்படலாம், மாறப்படலாம். இதனால தான் இவர் கைது செய்யப்படுறார் அப்படின்னு எப்படி முடிவு வர முடியும்? இல்ல, அதாவது ஒரு பெரிய ஹைப். இன்னைக்கு கூட நீங்க அசத்தலா அசட்டையான்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. என்ன இந்த ஒரு கேஸ்ல பிடிச்சிட்டா தமிழ்நாட்டினுடைய கிரைம் ரேட் NCRP ரேட்டிங் என்ன சொல்லுது? நீங்க ஏற்கனவே கூட அவர்கிட்ட கேட்டீங்க. நம்ம ஊர்ல NCRP சொல்ற இது என்னன்னா, இந்தியா முழுவதும் அண்டர் ட்ரையல்ஸ்ல, அதாவது விசாரணை கைதிகள்ல 21% பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க.
இதுல மகாராஷ்டிரால இருக்கிறதுல ஜெயில இருக்கிறதுல 36% பேர் முஸ்லிம்கள். பெங்கால்ல இருக்கிறவங்க அதான் ஹையஸ்ட், 46% பேர் இருக்காங்க. நீங்க சொசைட்டில அப்ப நீங்க இந்த 36% முஸ்லிம்கள் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஏன் மிச்சம் 64% இந்துக்கள் உள்ள இருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்க? எதுல அந்த ப்ரொபோர்ஷனேட் நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களா பார்க்காம ஏன் அதை இந்துக்களும் முஸ்லிமா பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு அப்ப வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து இதுல 17% வன்னியர்கள் உள்ள இருக்காங்க பாரு, விடுதலை சிறுத்தைகள் இயக்க திருமாவளவன் வந்து இதுல வந்து 22% தலித்துகள் உள்ள இருக்காங்க. இப்படியா நம்ம பார்க்க முடியும்? ஒரு விசாரணை நீங்க குற்றம் நிரூபிக்கப்படாமலே விசாரணை முடியாமலே 20% பேர் வந்து 20 ஆண்டுகளாக உள்ளே இருக்கிறார்கள் சொல்லுங்க, நான் வருத்தப்படுறேன் உங்களோட சேர்ந்து. ஆனா இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள் ஏன் சொல்றீங்க? இல்ல அதாவது உங்களுடைய இப்ப நடக்கிற இந்த ஹைப் இருக்குல்ல, இதுவே கூட சமூகத்தின் மனநிலையை கட்டமைப்பதற்கான நோக்கத்தோடு பண்ணப்படுது. நான் என்ன கேட்கிறேன், அந்த சமூகத்தில் அப்போ மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய போலீஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸும் கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸும் ஒரே சிந்தனையோட தான் செயல்படும். ஆமா ஆஃப்டர் 9/11 உலகம் முழுவதும் ஒரு விதமான மனோநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது யதார்த்தம். நீங்க செப்டம்பர் 11க்கு பின்னால உலகம் முழுவதும் ஒரு முஸ்லீம் பேரால ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது என்பதே கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் அப்படி இருக்குது, இந்தியாவிலும் அப்படி இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் முஸ்லிம்களுடைய பங்கு எவ்வளவு, அல்லது பெங்கால்ல முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏன் இந்து முஸ்லீம்னு சொல்றேன்னு கேட்கறது. எவ்வளவு சதவீதம் ஜனத்தொகை இருக்குதோ அவ்வளவு சதவீதம் சிறையில் இருக்கணும் இல்லையா? அந்த ப்ரொபோர்ஷன், அந்த விகிதாச்சாரத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னா இவ்வளவு பெரிய வித்தியாசம் எப்படி வர முடியும்? இல்ல எனக்கு சரி, நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு கருத்து இருக்கு, நான் உங்கள்கிட்ட வர்றேன். இப்போ வந்து தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 20% பேர் தலித்துகள் இருக்கிறாங்க. அப்ப சிறையில் இருக்கக்கூடியவங்க 20% பேர் தலித்துகள் இருக்கணும் இல்லையா? இல்ல உங்கள் பார்வை இருக்க ஒரு விஷயம் உங்களோட நான் உடன்படுகிறேன். எந்தவித குற்றமும் நிரூபிக்கப்படாமல் விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்கின்ற அனைவருக்காகவும் நாம் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அது மிகச் சரியானது. அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்திலே எவ்வளவு மோசமாக ஒரு துவேஷம் விதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூட்டிய முதல் கூட்டம் மாநில முதல்வர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே நான் மிகவும் மனவேதனை அடைகின்றேன். அதிகார துறைகளிலும் நிர்வாகத் துறைகளிலும் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினராகிய முஸ்லிம்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பதை அறிந்து நான் வருத்தம் அடைகின்றேன் என்று முதல் பிரதமர் சொன்னார். இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரான உடனேயே நடத்திய மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் ஐ டீப்லி டிஸ்ட்ரஸ்ட் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அனைத்து துறைகளிலும் அவர்கள் வாய்ப்பில்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இங்கே அதிகார வர்க்கங்களிலே ஒரு வகையான மனோபாவம், சார் சொன்ன மாதிரி தோழர் அழகாக சொன்னார், ஒரு மனோபாவம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு. ரவுடிகள் சேர்ந்து காவலரை கொல்வது என்பது ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சில ரவுடிகள், சமூக விரோதிகள், சமூகத்திற்கு வேண்டாதவர்கள், செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய தன் கடமையை செய்த ஒரு காவலரை கொலை செய்தார்கள். அந்த கொலையை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மிக கொடூரமான கொலை. கடமையை செய்த ஒரு காவல்துறை அதிகாரியை கொலை செய்த கொடியவர்களை பிடித்து தருவதற்கு அந்த சமுதாயம் தயாராக இருந்தது. ஆனால் கோயம்புத்தூர்ல அது நடந்ததா? 17 பேர் அநியாயமாக சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். காவல்துறை வெளிப்படையாக வன்முறையிலே இறங்கியது. பால் வாங்க போனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள் தீப்பற்றி எரிந்தன. நிச்சயமா வன்முறை கலவரம் கிடையாது. அந்த வன்முறை யாரை குறிவைத்து நடத்தப்பட்டது? குறிப்பாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே வன்முறை கும்பல்கிட்ட அது வந்து காவல்துறை சீருடை அணிஞ்சிருந்தாலும் வன்முறை கும்பல் ஆயிடுச்சுன்னா ஒரு மாப் ஆயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த நியாயமும் எதிர்பார்க்க முடியாது. காவல்துறை அதை சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட நீங்க ஏதாவது சீருடை அணிந்தவரிடம் அந்த உணர்வு வரக்கூடாது. சீருடை அணிந்தவர்கள் அரசாங்கம் தந்த ஆயுதத்தால் அந்த வன்முறையை செய்யும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறையாளர்கள் செய்தால் அது வேறு. ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டான ஒரு ரவுடி ஒரு காவலரை கொலை செய்தான் என்றால் அவனை ரவுடியாகவும் இவரை கடமையை செய்தவராகவும் பார்க்காமல் அவனுக்கு பின்னால்
அவன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று பார்த்த அநாகரிகம் உங்களை போல படித்த டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் இருக்கக்கூடிய நீங்கள் முஸ்லிம் கைதிகள் இந்து கைதிகள் என்று பிரிக்கும் போது சொல்வது எல்லாமே வெளியிடப்பட்ட மனித உரிமை சார் சொன்ன நீங்கள் வெளியிடப்பட்ட மனித உரிமை ஆணையங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். சிந்தனை ரீதியாக உயர்ந்தவராக சொல்லிக் கொள்ளக்கூடிய காட்டிக்கொள்ளக்கூடிய இடதுசாரிகள் இருக்கக்கூடிய அவருடைய பார்வை இதுல நான் இந்துக்கள் இருக்கிறாங்க, இதுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நீங்க பேராசிரியர் இதுல இந்துக்கள் இப்படி மத ரீதியா நாம பார்த்துட்டு மத ரீதியா பார்த்துட்டு சமூகத்தை நம்ம சொல்ல இல்ல. அதாவது இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன ஜாதி இல்ல கூடாதுன்றீங்க, ஆனா இடஒதுக்கீடுனா ஜாதி அடிப்படையில் பேசுறீங்க சொல்லுவாங்க. விவாதம் வேறு பக்கம் எதன் காரணமாக இடஒதுக்கீடை நம்ம நிச்சயமா பேசணும், அது இன்னொரு விவாதத்துல பேசுறோம். அதுல ஒரு லாஜிக் இருக்க முடியும், தொடர விரும்பல. ஒரு லாஜிக் இருக்க முடியும். என்ன அப்படின்னா அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களை கைவிக்க விட வேண்டும். ஆனால் எதன் காரணமாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு காவல்துறை எப்படி கடமை நான் இப்ப சொல்றேன் எதன் காரணமாக ஒருத்தர் தவறாக உள்ளே பிடித்து போடப்படுகிறாரோ இதன் காரணமாகத்தான் போடப்படுகிறார் என்று சொல்லாமல் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? சச்சார் கமிட்டி சொல்லியிருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாவது எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி 5.7% முஸ்லிம்கள், தமிழ்நாட்டினுடைய போலீஸ்ல எத்தனை சதவீதம் முஸ்லிம்கள் இருக்காங்க சார்? தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் போதிய இடஒதுக்கீடுல பேக்லாக் ஆயிட்டு சொல்லி ஒவ்வொரு ஊனமுற்றவர்களுக்கு இல்ல சொல்லி போராட்டி இருக்காங்க. அது எல்லா இடத்துலயுமே அதாவது ஊனமுற்றவர்களுக்கு இங்க போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல கேட்டு இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல கேட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கூடுதலா சொல்லிட்டாங்க. இப்ப இது ஒரு அரசு நிர்வாகத்துறை குளறுபடியா பார்க்காம இவர்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் புறக்கணிதான் ஏன் பாக்குறீங்க மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இல்ல அது அரசு தாழ்த்தப்பட்டவர்கள் அங்க இல்ல அப்படின்னா நீங்க தாழ்த்தோட திட்டமிட்டு புறக்கணி சொல்ல போறீங்களா? ஊனமுற்றோர் சொல்ல போறீங்க. நம்முடைய சமூகம் என்பது அப்படி ஜாதி துவேஷத்தோடு மத துவேஷத்தோடு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க தமிழ்ல இன்னைக்கும் தோட்டி வந்தான், கலெக்டர் வந்தார் என்றுதான் இருக்கு. தொழிலை அடையாளமாக வைத்து பாடப்புத்தகத்திலேயே வந்தான் வந்தார் என்று சொல்லுகிற மனதை கட்டமைக்கிற ஏற்பாடு நம்முடைய பாடமுறைகளிலேயே இருக்கிறது. எனவேதான் நான் என்ன சொல்றேன், இதுக்கு இந்த 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 இப்படி வர்றதே இப்ப நீங்க ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன் சார், யாரு கொண்டாலும் தப்பு தானே? ராஜீவ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்க கூடாது என்று பேசுகிறவர் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றம் அதுதான் சட்டத்தை இது ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுது. ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் 6 என்கவுண்டர்ல 11 பேரை சுட்டுக் கொண்டவருக்கு மெடல் கொடுக்குது. அதுவே ஒரு சைட்டேஷனாகவும் வருது பத்திரிகையில. என்ன நியாயம் இருக்க முடியும்? எனவே கொலையே கூடாது, யார் கொலை செய்வதே தவறு என்று நீங்கள் முடிவுக்கு வருவது என்பது வேற. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக கட்டமைக்கிற ஏற்பாடு நம்ம சமூகத்தில் பாடப்புத்தகத்தில் நம்ம மீடியால இருக்கிற காரணத்தினால அதுக்காக நான் சொன்னேன். ஹாஜாக்கனி அவர்கிட்ட கேட்க விரும்பினா இன்னைக்கு அது மாதிரியான ஒரு எந்த என்கவுண்டர் முயற்சியும் இல்லாமல் முழுக்க அவர் பேசி சரணடைய வைத்தார்கள் தான் அதை நான் கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னேன். ஒரு என்கவுண்டர் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சிருக்கலாம் அல்லது அந்த நபர்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். அது இல்லாம விசாரணை நியாயமா நடத்தப்பட வேண்டும். அவர்கள் நீங்க ஹாஜாக்கனி அவர்கள் தொடர்ந்து சொன்னது போல சட்டத்தின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும், துப்பாக்கியின் முன்னால் அல்ல. அப்படிங்கிறத தமிழக அரசு காவல்துறை செஞ்சிருக்கு. அதை நம்ம சொல்றோமா? அதை ஹாஜாக்கனி அவர்கள் கூட நான் சிறப்பு இல்லை என்று சொல்லிவிட மாட்டேன் சொல்றாரு. ஆமாம், அது சிறப்பான காரியம் சொல்ல மாட்டேன். நான் சிறப்பு சொல்ல மாட்டேன். இங்க தமிழ்நாட்டில் கிரைம் ரேட்டு நீங்க கண்ணாப்புனான்னு ஏறிட்டு இருக்கையில ஒரு கேஸ்ல 2 பேரை பிடிச்சிட்டோம், நாங்க எங்களுக்கு நாங்களே பதக்கம் குத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது நியாயம் எல்லாம் கிடையாது. நானும் பதக்கம் கேட்கல, அவங்களுக்கு அவங்க அதை சொல்லிக்கிறாங்க போலீஸ். நம்ம நீங்க சொல்றோம் இல்லையா, நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு முக்கியமான வழக்கு முக்கியமில்லாத வழக்கு நம்ம பார்க்க முடியாது. அதாவது தமிழகத்துல நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமாக ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கும் வேலூர் வெள்ளையப்பன் கொலை வழக்கும் நிச்சயமா ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ஒரு சின்ன பதட்டத்தை அந்த பகுதியில் தமிழகம் முழுக்க ஏற்படுத்தி மறுத்த முடியுமா? அப்ப மற்ற வழக்குகளையும் இதையும் ஒரே மாதிரி விசாரிக்கணும், ராஜீவ் கொலை வழக்கையும் இதையும் ஒரே மாதிரி விசாரிக்க சொல்ல முடியுமா? ஒரு ராஜபாளையத்தில் ஒரு கட்டடம் இடிக்கப்பட்டதும் தாக்கப்பட்டதும் பாராளுமன்ற கட்டணம் தாக்கப்பட்டதும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? ரெண்டு கட்டணம் தான் நாங்க சொல்ல முடியுமா? வழக்கு ஏற்படுத்தக்கூடிய பதட்டம் அதனுடைய சாதக பாதம்சங்கள் பார்த்தாலும் செய்ய முடியும். அதனால இதை எதுக்கு முக்கியத்துவம் போயிட்டு இருக்கு இந்த தலைப்பு என்ன? அது குற்றவாளிகள் குற்றம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இணைக்கப்படுறாங்களா,
தேச நலன்கள் பாதிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் சாதாரண அதான் நிப்பாட்டிக்கலாமே, எங்கெங்கயோ போகுது. அழகா ஐயா சொன்ன அந்த வரையறைக்குள்ள பேசுவோம். சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் தானே. அது முஸ்லீம் செய்திருந்தாலும், இந்து செய்திருந்தாலும், கிறிஸ்தவ செய்திருந்தாலும் குற்றம் தான். சட்டத்தை மீறி இருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு இடையில எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் சொல்லிட்டு அடுத்த வரையிலே நீங்க வந்து உள்ள இத்தனை பேர் இந்த பிரிவில் இருக்கிறாங்க சொல்லும் போது ரொம்ப நேரம் பயன்படுத்தல. நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். எந்த அளவுக்கு வெளிப்படையான பாரபட்சம், மிர்சா என்பவர் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற குற்றம் சாட்டப்பட்டவுடனே வேலை நீக்கம் செய்யப்படுகின்றார், விசாரணை நியமிக்கப்படுகின்றது. புரோஹித்துக்கு எதுவுமே நடக்கவில்லை. இப்படி வெளிப்படையான பாரபட்சம் முதலில் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் பாலசுப்ரமணியன் கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு இந்த கேஸ் எல்லாம் நிறைய கேஸ் வந்து சம்பவம் நடந்த போல இருந்து இந்த வழக்குகள்ல வந்து போலீஸ் ஃபக்ருதீன் தேடப்பட்டு வருகிறார், ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் நடந்தா இதுக்கு பின்னணியில் இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வராங்க? இப்ப வந்து ஒரு கைது நடந்தது, அந்த கைது தொடர்ச்சியா மற்ற 2 கைது நடந்துச்சு. அப்ப இவர் கொடுத்த வாக்குமூலம் மூலமா சில தகவல் தெரிய வந்து வரலாம். ஆனா எந்த கைதுமே நடக்காம இந்த வழக்கின் பின்னணியில போலீஸ் ஃபக்ருதீன் தான் செஞ்சிருப்பார் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வராங்க? அந்த குற்றத்துங்களுக்கு பின்னணியில ஏதாவது ஸ்டைல் ஆஃப் ஒரு அந்த சம்பவம் நடக்கிறதுல ஏதாவது ஒரே மாதிரியான பாணி இருக்குதா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தகவல் வர மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இந்த முடிவுக்கு வர்றாங்க? சார், நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி கேசஸ்ல வந்து வேரியஸ் வகை இருக்கு. நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். இப்போ அத்வானியோடைய ரூட்ல வந்து பாம்பு வைக்கிறது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே வந்து ராஜீவ்காந்தி கொலையால வந்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசு எல்லாத்துக்குமே வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து ரொம்ப கெட்டு போயிடும். ஆல் இண்டியா டூர் போயிருக்க போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஒரு இன்எஃபெக்டிவ் ஸ்டேட் மாதிரி ஒரு பேர் வந்துச்சு. இப்போ அத்வானி அன்னைக்கு ஏதாவது ஒரு அந்த ரூட்ல வந்து ஏதாவது ஆயிருந்தா தமிழ்நாடு ஏற்பட்ட தலைக்குடி வந்து யாரும் மாத்தியே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ஜெனரேஷன் ஆயிடும். ரைட். இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய பேர் வந்து இப்படி வந்துச்சு? இப்ப கூட நான் வந்து இவர் பிடிப்பட்டவர் தான் குற்றவாளி நான் சொல்ல நான் தயாரா இல்ல. பட் இவர் பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பீரியட்ல இவர்கிட்ட எஸ்ஐடி போச்சு. ஜான் நிக்கல்சன் டிஐஜி தலைமையில் வந்து ஒரு எஸ்ஐடி அங்க போய் விசாரிச்சு கைது நடந்துச்சே. யார் இல்ல சொன்னா? அந்த பைப் அந்த ரூட்ல இருக்கிற பாம்புக்கு வந்து யார் பண்ணது இன்னும் அரெஸ்ட் இருந்துச்சு, இன்ட்ராகேஷன் ஆஃப் அக்யூஸ் இருந்துச்சு. அந்த அக்யூஸ்டுடைய கன்ஃபெஷன்ல தானே வந்து யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் சொல்லி ஸ்டில் ஐ சே அக்யூஸ் தான், கன்விக்ட் கிடையாது. அவங்க பேர்ல வந்து இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பேர்ல வந்து இவரை நாங்க தேடுறோம் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்? 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்ப நான் என் பாலசுப்ரமணியத்தை தேடுறோம் அப்படின்னு ஊர்ல இருக்க பேப்பர்லாம் வந்து பாலசுப்ரமணியம் என்ன செய்யணும்? பாலசுப்ரமணியம் என்னதுக்கு என்ன தேடுறீங்க நான் கேட்கணுமா வேணாமா? இப்ப வந்து இவங்க நம்ம தேடுற குற்றவாளிகள் யாரும் வந்து இப்ப நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு சார். இப்ப இங்க இருக்க தீவிரவாதம் வேற, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்க தீவிரவாதம் வேற. பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் பேரியர். நீங்க வந்து பர்டிகுலர் ஜாதி மதம் அந்த தீவிரவாதத்தில் எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட். இங்க நடக்கிறது எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம் கிடையாது. டெரரிசத்துக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் பயங்கரவாதம் தீவிரவாதம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரீமிசம் பயங்கரவாதம், டெரரிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இங்க டெரர் சம்பந்தமான வழக்குகள் வந்து ராஜீவ்காந்தி, அது டெரரிஸ்ட் ஆக்ட் ஆஃப் டெரர். எக்ஸ்ட்ரீமிசம், people who have gone extreme into their ideologies, they are doing something. That's extremism. So தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்வி நான் கொண்டு வரேன் ஹாஜாக்கனி அவர்கிட்ட. ஒரு இப்போ இந்த 3 பேர் அந்த குடும்பத்தோட இருந்திருக்கிறாங்க. அவருடைய மனைவியும் அவருடைய 3 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள், அவங்களும் வந்து குடும்பத்தோட உறவினர் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 பேரும் தேடப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தலைக்கு 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்ட விஷயம். அப்ப ஏன் அவர்களா வந்து அவர்கள் ஒழுக்கமானவர்களா இருந்தால், குற்றமற்றவர்களா இருந்தால் ஏன் அவர்களாவே செஞ்சிருக்க கூடாது? வந்து எந்த பிரச்சனைக்கு வழி இல்லாம வந்து அன்னைக்கே முடிவுக்கு வந்துக்கூடிய விஷயமா இருக்குமே. உங்களை போன்ற ஒரு முக்கியமான பிரமுடைய சட்ட ஆலோசனை கூட அவர் கிடைச்சிருக்கும். எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன நியாயமா செயல்பட முடியும், நீ அப்பாவின்னு இந்த மாதிரி நிரூபிக்காஞ்சு கொண்டு வந்திருக்க முடியும். ரொம்ப சுலபமா என்னை வந்து இந்த மாதிரி வழக்குல போட பாக்குறாங்க, நான் அப்படி கிடையாது சொல்லி நேரடியாக வந்திருக்கலாமே, ரொம்ப சுலபமா முடிச்சிருக்க முடியுமே. ஏன் இப்படி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா தலைமறைவு வாழ்க்கை நடத்த சந்தேகம் வருமா வராது? மிக நியாயமான கேள்வி. அதாவது தன்னை தேடுகிறார் என்று தெரிந்தவுடனே நீதிமன்றத்திலே போய் சரணடைந்து நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்திருக்க வேண்டியது ஒரு கடமை அல்லவா என்று கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் யதார்த்தத்திலே இங்கே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் அவர்கள் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதத்துக்குள்ளே சார் சொன்னது மாதிரி நான் போகல. அவரே சொல்லிட்டார், ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரி, நான் இப்போது கூட சொல்லவில்லை அவர்கள் சரணடைந்திருக்க வேண்டியதானே என்று. ஆனால் இங்கே நடந்திருக்கின்ற என்கவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய போலி மோதல்கள்
வீட்டில் இருந்தவனை அழைத்து கொண்டு போய் எங்கேயோ வைத்து கொலை செய்து வெளியே கொண்டு வந்து போட்டு நாங்கள் சுட்டுக் கொன்றோம் என்று சொன்ன கதைகள் ஒன்றா இரண்டா, ஆயிரக்கணக்கான கதைகள் கைவசம் இருக்கின்றன. திரைப்படங்களை மிஞ்சும் வகையிலே இங்கே தகவல் அறிக்கைகள் எழுதப்படுகின்றன. மிகவும் அச்சுறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அவன் சரணடைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக இங்கே எல்லா வழக்குகளும் கையாளப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை. உலகத்தில் ஒரே ஒரு நாடு, இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் நீங்கள் சொல்லுங்கள், இங்க வந்து 100% சட்டத்தின் பால் தான் செயல்படுகிறது. இங்க வந்து ஒரு மாற்று கூட குறை சொல்ல முடியாது. உலகத்தில் இந்த நாடு சிறப்பாக செயல்படுகிறது, இந்தியாவில் இந்த மாநிலம் சிறப்பாக, ஒரே ஒரு நாடு அல்ல ஒரு மாநிலம் சொல்லுங்க. இல்ல இல்ல 100% சிறப்பாக குறைபாடு எல்லா இடத்திலும் இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு ஒரு தூண்டப்பட்ட துவேஷத்தின் காரணமாக பல இடங்களிலே ஊடுருவர்கள் இருப்பதாக சிறுபான்மை சமுதாயம் ஒரு அச்சத்திலே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பல்வேறு அறிக்கைகள் அதை உறுதிப்படுத்தின. உதாரணத்துக்கு சொல்றேன், சச்சார் அறிக்கை ராணுவத்திலே என்ன விழுக்காட்டிலே இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ராணுவத்தில் எப்படி நீங்கள் மதத்தை பயன்படுத்தி தகவல் கேட்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் முன்னாள் ராணுவ அதிகாரி VK சிங் மோடியை அழைத்து கூட்டம் நடத்துகின்றார், வருகிறார்கள். உங்களுடைய இடஒதுக்கீடு பற்றி நான் சச்சார் கமிட்டி பற்றி பேசுறேன். அனைத்து துறைகளிலும் கனகராஜ் அவர்கிட்ட இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம். நிச்சயமா ஒரு இந்த இந்திய தேசிய லீக் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த திரு அப்துல் ரஹீம் அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் வந்து உடனடி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போடுறார் உயர் நீதிமன்றத்தில். இந்த மாதிரி போலீஸ் பகுதியின் கைது செய்யப்பட்டிருக்கதாக நான் கேள்விப்படுறேன். என்னுடைய நண்பர் அவர் வந்து சட்டவிரோத காவல் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காருன்னா, இப்ப என்னுடைய கேள்வி, ஒரு நண்பரா ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு அவர் சட்டவிரோத காவல் அடைக்கப்பட்டிருக்காருங்கிறக்காக குரல் கொடுக்கிறவர், நீதிமன்றம் செல்றவர், அந்த நண்பருக்காக ஏன் இந்த 3 ஆண்டுகள் முன்னாலே என்னுடைய நண்பரை நான் வந்து காவல்துறை ஒப்படைக்கிறேன், நான் உங்க கூட துணைக்கு நிக்கிறேன், அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க அவர் வந்து என்கவுண்டர் சுட்டுத்தள்ள முயற்சி பண்றாங்க, அப்படி தடுக்கணும், நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்கணும்னு ஒரு பெட்டிஷன் போடக்கூடாதா? அதாவது நம்ம ஊர்ல உங்களுக்கு நீங்க வெறும் போலீஸ் பகுதியில் மட்டும் இப்படி ஓடல. துணை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் மேல கேஸ் போட்ட உடனே அவர் இந்த ஊர்ல இல்லாம பெங்களூருக்கு ஓடி போயிறாரு. ஜாமீன் வந்து ஒண்ணுதான் வருது. அது மாதிரி ஜாமீன் வாங்கிருக்கலாம். இல்ல சொல்றேன், நீதிமன்றத்தை நாடி நம்ம செய்ய முடியுமே. அதான் நீங்க இவங்க மேல UAPA போட்டு அதுல நீங்க புக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால போலீஸ் நிம்மதியா உட்கார்ந்துரும். இட் இஸ் யுவர் டியூட்டி டு ப்ரூவ் யுவர் இன்னோசென்ட். அப்ப நீங்க உள்ள போய் உட்கார்ந்து அதை பண்ண முடியாது. நான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி ஹேபியஸ் கார்பஸ் போடக்கூடிய நண்பர்கள் இல்ல அன்னைக்கே இந்த சட்ட பார்வை கொடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அதனுடைய இன்னைக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வருகிறது. போலீஸ் பக்ருதீன் மேலேயோ இந்த கைது செய்யப்பட்டு இருக்கிற 2 பேர் குறித்தோ நான் தீர்ப்பு எழுத நான் இங்க வரல. அதே போல அந்த சொல்லி இருக்கிறவர் என்ன பின்னணியில சொல்லி இருக்காருன்னு தெரியல. ஆனா ஒண்ணு என்னன்னா, UAPA மாதிரியான சட்டங்களும் நம்ம போலீசினுடைய கடந்த கால நடைமுறைகளும் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்க யாரையாவது பிரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுல இருக்கக்கூடிய சிரமங்களில் இருந்து பல பேர் இப்படி யோசிக்க கூடும். நீங்க உங்க மேல ஒரு மிக முக்கியமான, இப்ப நீங்க வந்து உங்க கட்சியில இருக்கிறீங்க, ஒரு சின்ன புகார் தான் சொல்றாங்க, உங்க ஒழுங்கு நடக்கிறதா உடனே உங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க, நீங்க வந்து கேட்பீங்க, சொல்லுவீங்க, இந்த மாதிரி இருக்குன்னு ஓடுங்க. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு மாதிரி அத்வானியை கொல்ல முயற்சி பண்ணாங்க, ஆடிட்டர் ரமேஷை கொண்டுட்டாங்க, வெள்ளையப்பனை கொண்டுட்டாங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லும் போது இல்லன்னு சொல்றதுக்கு இந்த சமுதாயத்தில் கேட்க நாதியே கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ப முடியா இருக்குதா? இல்ல நான் அதான் கேட்கிறேன், நீங்க ராமஜெயம் கொலை வழக்குல இன்னைக்கு வரை யாரையாவது பிடிச்சிருக்காங்களா? இல்ல. ஒரு அமைச்சருடைய தம்பி, பெரிய ஹை ப்ரொஃபைல் அமைச்சருடைய தம்பி, ஏன் யாரையும் பிடிக்கல? ஆதாரங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தில் அவங்க நினைச்சா ஆதாரம் காத்துக்கிட்டு இருக்கோம். என் வீட்டுல வெடிகுண்டு வெடிச்சாங்க. ராமஜெயம் கொலை வழக்குல ஆதாரத்தை தொலைத்து விட்டாங்க. இல்ல 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 அது என்னன்னு அவங்க தான் சொல்லணும். இப்ப நான் உதாரணமா நீங்க சொல்ல மாட்டேங்க. இல்ல அதுல இதுவரை சொல்ல போலீஸ் சொல்ல அதுதான் எப்படி கிடைக்கும்? என் வீட்டுல ஒரு வெடிகுண்டு வீசப்படுது, பெட்ரோல் வெடிகுண்டு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க போன வருஷம் இதை CBCIDக்கு மாற்றணும். இன்றைக்கு வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரு, அதை இப்படி பேசுறது நல்லா இருக்காது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் வலுவா போலீஸ் அவங்க வச்சுக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு மணல் கொள்ளையோ மற்றதோ வரும்போது சொல்றீங்களா எங்கெங்க ஆட்களை வச்சிருக்காங்கன்னு, அதே மாதிரி காவல்துறையிலும் கூட இதை விசாரிக்க வேண்டும் என்றால் ஒன்று, வேண்டாம் என்றால் இன்னொரு அதிகாரி என்கிற ஏற்பாடு
நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் செயல்படாது அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்பது நிச்சயமாக நிரூபிக்குவது கடினமான விஷயமா இருக்குது. அந்த சுமை நிச்சயமாக காவல்துறையிடம் இருக்கிறது. அதை பொறுப்புணர்வோடு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பற்றிய சந்தேகம் தொடர்ந்து மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி சந்தேகம் வராமல் நடந்து கொள்வது தமிழக அரசுடைய காவல்துறையுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கனகராஜ் அவர்கள், ஹாஜாக்கனி அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.